தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அறிவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு தூத்துக்குடியில் அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு இளைஞர் காவல்துறை கஸ்டடியில் வைத்து அடித்து ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் இறந்திருக்கிறார். லாக்அப் டெத் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே உட்காந்து பார்த்துருக்குறாங்க. முந்தின நாள் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே பார்த்துருக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது இந்த நாடே தமிழ்நாடே என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கி தான் அந்த வாக்கை 108 சீட்டை கொடுத்தது. அப்படிங்கும்போதும் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி திருட்டு வீடியோவில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மாணவர்களது போராட்டம் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய விதமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தேதியில். அப்போ இளைஞர்கள் இது பிஜேபியினுடைய ஒரு செயல். அதாவது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நீட்டுக்கு ஆதரவாக இல்லை, எல்லோரும் ஜனநாயகம் படம் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்காங்க என்ற ஒரு மெசேஜை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று மேலே பாஜகவினுடைய மேலிடத்திலிருந்து கட்டளையாக கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? அமைச்சர்களை போய் அழுக விடுங்க, அமைச்சர்களை போய் இது பண்ண சொல்லுங்கள், அழுது ரீல்ஸ் போட சொல்லுங்கள். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஆட விடுங்க, ஆண்களை ஆட விடுங்க. ஆட விட்டு எவ்வளோ ஆண்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களாம் நீட்டுக்காக ஆதரவாக இல்லை, தமிழ்நாடு நீட்டுக்கு ஆதரவு இல்லை என்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு உடன் போகிறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். வேறு என்ன பண்ண முடியும்? இங்கே லாக்அப் டெத்து அது இளைஞர்களாக மரணம் அடைகிறான். இளைஞர்கள் அந்தளவுக்கு வீக்காவாக இருக்கான். இளைஞர்கள் தொடர்ந்து லாக்அப் டெத்தில் மரணம் அடைகிறாங்க. அப்போ இதை கேட்குறதுக்கே நாதி இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஒரு அஜித்குமார் மரணம் அடைஞ்ச உடனே முதல்வரே சாரி கேட்டார். முதல்வரே அதுக்கான சிபிஐ விசாரணை வேணும்னு அதுக்கு உத்தரவிட்டார். எல்லாமே பண்ண பிறகும் நீதி வேண்டும், சாரி வேண்டாம் என்று போராட்டம் பண்ணியவர் தான் இந்த ஜோசப் விஜய். அப்போ இந்த ஜோசப் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வாயை திறக்காமல் இருக்கார், காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு. இப்போ லாக்அப் டெத்தெல்லாம் ஷிஃப்ட் ஆகி சிறை டெத்தாக மாறிடுச்சு. லாக்அப் டெத்தில் கேள்வி கேட்டால் தானே போலீஸ் பாதிக்கப்படுறாங்க. சிறை மரணம்னா 4 கைதியை மேலே பழியை போட்டாச்சுன்னா ஏற்கனவே அந்த கைதி ஆயுள் தண்டனை கைதியாக தான் இருப்பான். அப்போ திரும்பி ஆயுள் தண்டனை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது செத்த பாம்பை எடுத்துகிட்டு அடிக்கிறது. அப்போ எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படிப்பட்டவர்களாக, எப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை துணிந்து செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பது நல்லா தெரியுது. தொடர்ந்து இப்போ அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, இந்த காவல்துறையினுடைய இந்த மாதிரியான அட்டூழியங்கள் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கு. ஆனால் அவங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டாங்க. அவங்க அதற்கான நீதி வழங்குறதுக்கான முயற்சிகளை செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த குரல் விஜய் அவர்கள்ட்டேருந்து வரலையே. ஏன், எதனால் வரல? இல்லைன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லையா? எப்படி புரிஞ்சு? எதுக்குங்க வரணும்? அவர் என்ன உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? அது வரைக்கும் ஏதாவது ப்ரெஸ்ஸை பார்த்து பதில் சொல்லியிருக்காரா? யாருக்காவது பதில் சொல்லியிருக்காரா? இல்லை சட்டமன்றத்தில் ஏதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா? எங்கேயுமே பதில் சொல்ல மாட்டார். அப்போ எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் பதில்? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்குது? அவர் ஒரு பெரிய ஒரு கடவுள், தேவதூதன், ஆபத் பாந்தவன், அனாதை ரட்சகன். அவர் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அனாதை ரட்சகனாக கடவுளாக தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ கடவுளை போய் நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியுமா? அப்போ அப்படி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். முதலமைச்சர் பதவி என்பதே ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. நம்மளை கேள்வி கேட்பதுக்கு யாரும் இல்லை. கேள்வி கேட்டால் உடனே அந்த பக்தன் உடனடியாக அரெஸ்ட் பண்ணப்படணும், அரசு எந்திரம் அவன் மேல் பாயும் என்ற நிலைக்கு தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அவர் எப்படி பதில் சொல்லுவார்? அப்போ நீங்கள் திமுக அதிமுகவில் நீங்கள் இந்நேரம் ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்கோம்.
அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் கடுமையான குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் உதுத்த பத்திரிகையாளர்களாக மாறிவிட்டார்கள். மாறி உட்காந்து ஆதரவு 50 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, டைம் கொடுக்கணும், இன்னும் ஒரு 6 வருஷம் கொடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கவங்க இருக்க வரைக்கும் லாக்அப் டெத் நடந்துட்டு தான் இருக்கும், சட்ட ஒழுங்கு சீர்ந்து தான் இருக்கும், போக்சோ வழக்குகள் வந்துட்டு தான் இருக்கும். அமைச்சர்கள் மேலே போக்சோ குற்றச்சாட்டு வரலையா? உயர்கல்வித்துறை அமைச்சர் மேலேயே போக்சோ குற்றச்சாட்டு வந்தாச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர். மாரதான் ஓடின பெண்களுடைய தொடையை தடவினார். போக்சோ குற்றச்சாட்டு ஒரு பொண்ணு கேஸ் போட்டிருக்கு. கேஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களா? எடுக்கலாம். முட்டாள் முதலமைச்சர்னு சொன்ன ஆதவர்ஜினா மேலே இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்காங்களா? கேஸ் போடலை. இவங்க ஒரு முன்னாள் முதல்வர் கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டதண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு தான் அர்த்தம். அப்படி போட்டவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்களா இது வரைக்கும் போலீஸு? அப்புறம் எங்கே சட்டத்தின் ஆட்சி நடைபெறுது? எங்கே நியாயத்தின் ஆட்சி நடைபெறுது? அப்போ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. மக்கள் அவங்களுடைய தீர்ப்பை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவாங்க. சொன்னால் தப்பிப்பாங்க, சொல்லலைன்னா சேர்ந்து மூழ்குவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இப்போ மேகதாது அணை பிரச்சனை இருக்குது. அதை பற்றி அவர் புஷி ஆனந்த் அமைச்சர் வாய் திறக்கலை. அதுபோல் ஒவ்வொரு துறையிலையுமே பல சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே பொத்தம்பொதுவாக பேசிட்டு கடந்து போகக்கூடிய நிலையை எப்படி பார்க்குறது? இது இந்த 5 ஆண்டும் இப்படி தான் போகுமா? ஏங்க பட்ஜெட்டே போடுறாங்க. பட்ஜெட்டே போடாமல் ஒரு அரசு நடந்துகிட்ருக்கு. பழைய இன்ட்ரீம் பட்ஜெட்டை வச்சு நடந்துகிட்ருக்கு. பட்ஜெட் போடக்கூட துப்பு இல்லை ஒரு அரசுக்கு. அப்போ எப்படி இருக்கும் நீங்கள்? அப்போ இவங்க எப்படி ஒரு ஆட்சி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பட்ஜெட் போடக்கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? இல்லை பட்ஜெட் போட தெரியலையா? இல்லை பட்ஜெட் போட்டால் தண்டவாளத்தில் ஏறிடுமா? எப்படினாலும் பட்ஜெட் போட்டு தானே ஆகணும். ஆமாம், இந்த வரக்கூடிய மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவிச்சிருக்கலாம், போட்டு தானே ஆகணும். அப்போ எவ்வளோ நாளைக்கு போடக்கூடிய ஓட்டு காட்டிய யாரையாவது பதில் சொல்லியிருக்காங்களா? நிர்மல்குமாரும் பட்டிமன்ற அமைச்சர் ராஜ்மோகனும் ஆதவர்ஜினா 3 பேர் நீட்டி முழங்குறாங்க. பொய்யே வாயை திறந்த அத்தனையும் பொய், வாயை திறந்த அத்தனையும் அவதூறு, வாயை திறந்த அத்தனையும் குற்றச்சாட்டு. இதை சொல்லிக்கிட்டு இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வாயை திறந்தாலே இன்னும் ஒரு எல்லா அமைச்சர்களும் வாயை திறக்க சொன்னீங்கன்னா இந்த ஆட்சியுடைய லட்சணம் மக்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போகும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே ஒரு பக்கம் மக்கள் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு, எதிர்க்கட்சிகள் மௌனமாக இருக்குது. இப்போ எதிர்க்கட்சிகளை பொறுத்தளவில் கடந்த ஆட்சிகள்ல எல்லாம் பாஜக இருக்கும்போது திமுக வலுவாக நீட்டை எதிர்த்தாங்க, சட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனால் ஒரு மௌனம் இருக்கு. இந்த மௌனத்தை எப்படி எடுத்துக்கிறது? மௌனம் நடக்கட்டும், மக்களாக பார்த்து இருந்துட்டுன்னு விட்டுருப்பாங்க. வேற என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருக்கும் இப்போ இவர்கள் எதை பேசினாலும் உடனே ஒரு வழக்கு, உடனே அரெஸ்ட்டு, இந்த மாதிரி போயிட்டுருக்காரு திரு ஜோசப். இப்போ திமுக இப்போ கேஸ் போடலாம், ஒவ்வொன்றுக்கும் கேஸ் போடலாம். பட் இது லாவணி படுற மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளோ தான் பண்ணணுமோ பண்ணட்டும், மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னா அவங்க பொறுமையாக கூட இருக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு இவரால் முடியும், முடிகிறதானே பண்ண முடியும். இப்போ ஒரு ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சியில் ஆட்சியை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யலாம், நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாம். இது ஒரு வகை. அந்த ஆட்சியை பயன்படுத்தி எதிர்ப்பவர்கள் மேலெல்லாம் கேஸ் போடலாம், போலீஸை வச்சு மிரட்டலாம், குற்றச்சாட்டை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தவங்க மேலே, இப்படியே ஓட்டலாம். இது ஒரு வகை இருக்குது. இதில் 2வது வகையை திரு ஜோசப் கடைப்பிடிக்கிறாரு. நல்லபடியாக பண்ணட்டும். ஆனால் எல்லா அமைச்சர்களுமே இப்போ அமைச்சர் புஷி ஆனந்த் கட் அவுட்டை திறந்து வைக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கட் அவுட்டியா? ஆமாம், விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் திரைப்பட கட் அவுட் 30 அடி கட் அவுட்டை அவர் தான் போய் திறந்து வச்சார். ஆமாம், அவர் தான் திறந்து வச்சார். ரோஹிணி தேட்டரில் இந்த நீட்டுக்கு எதிராக போராடின மாணவனை கைது பண்ணுறாங்க. ஆமாம்,
அப்படி எல்லாம் வந்து விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ இந்த திரைப்படம் பற்றி மட்டுமே பேசுங்க, சிந்திங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா? அறிவை மழுங்கடிச்சிருங்க. அறிவை மழுங்கடிச்சிருங்க. அறிவை வச்சு சிந்திக்காதீங்க. சினிமா மட்டும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஜனநாயகன் படத்தில் வந்து அவர் வந்து எப்படிப்பட்ட ஹீரோவாக இருக்கார், எப்படி எதிரிகளை தோஷம் பண்ணுறாரு, எப்படி வசனம் பேசுகிறாரு, இதெல்லாம் பாருங்கள். இதுக்கும் நேரடியாக முதலமைச்சராக இருக்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை வந்து எங்கிட்ட வந்து முதலமைச்சர் ஏன் இதை செய்யலைன்னு எதிர்பார்த்து கேட்டுறாதீங்க. ஒன்லி சினிமாவில் மட்டும் இது நடக்கும். இந்த ஜனநாயகன் திரைப்படம் ஓடக்கூடிய பல தியேட்டர்களில் இந்த இடைவேளையில் இந்த ஓட்டு எண்ணிக்கை காட்சிகள் எல்லாம் போடுறாங்கண்ணா. ஓட்டு எண்ணிக்கை எண்ணி திமுக கீழே போகிறது. ஓஹோ, ஆமாம், அதெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் போடுறாங்க. அது எப்படி போட்டாங்க அதான் தெரியல. நேற்று அதை பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் அந்த லெட்டர் வரக்கூடிய நேரம் வந்து சட்டமன்றத்தில் செய்த அந்த செய்கை செய்கிற மாதிரி படம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த சினிமாவை வச்சு நம்ம ஓட்டிடலாம், ஒரு எதிரியாக வந்து தொடர்ந்து திமுகவை சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும் செய்கிறாங்க. அதாவதுங்க, ஒருத்தனை ஒரு முறை ஏமாற்றலாம், ஒருத்தனை எத்தனை முறை ஏமாற்றுவீங்க? தமிழ்நாடு அந்தளவுக்கு இளிச்சவாயர்கள் உள்ள நாடா தமிழ்நாடு? எத்தனை முறை ஏமாற்றுவீங்க? ஏமாத்துங்க. நீங்கள் அளவு படத்தை காமிங்க, சினிமாவை காமிங்க, சைகையை காமிங்க. உங்கள் செயல்களில் ஒரு மாற்றம் இல்லை. உங்கள் செயல்கள் எதுவுமே பாராட்டும்படியாக எந்த செயலும் இல்லை. உங்கள் செயல்கள்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமானா இது வரைக்கும் எந்த அறிகுறியே இல்லை. அப்போ நீங்கள் வந்து எந்த செயல்கள் செய்தாலும் அது சினிமாத்தனமான செயல்களாகத்தான் இருக்குமே ஒழிய அது மக்களது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செயலாக அது இருக்காது. அப்போ அதை பார்த்த பின்பும் மயங்கி மக்கள் உங்களுக்கு வாக்களித்தால் நீங்கள் தொடர்ந்து எப்படி மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்காரோ அது மாதிரி நீங்களும் சீஃப் மினிஸ்டராக இருப்பீங்க. அது மக்களது தலையில் எழுத்து அப்படி தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து பேசுவோம் சார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை தலைகளாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி.